தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவனை நாம் துதித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு மாபெரும் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அதே வேளைகளிலே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வேளையிலே செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். துதித்து தேவனை ஆராதிப்போம். எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிப்பேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்ம எவ்வாறாக நேசிக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி நமக்காக இயேசு ஜீவனை விட்டார். அந்த அன்பை நினைக்கின்ற பொழுது நம்முடைய உயிர், பேச்சு, மூச்சு எல்லாமே இயேசுவாக இருக்கிறார் என்று அன்போடு கூட நம்ம பாட முடியும். ஹல்லேலூயா. என அவருடைய அன்பை ருசிக்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் அப்படியே இன்பமாக நமக்கு பொங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
தொடர் போதனையாக இன்றைக்கும் எப்படியாக பணம் யாரிடத்தில் வரும், பணத்தை எப்படியாக நம்ம கையாள்வது, பணத்தை எப்படி சேமிப்பது, பணத்தை எதில் முதலீடு செய்வது, பணத்துடைய வருமானத்தை எப்படியாக பெருக்குவது, பணம் அதாவது எப்படி செலவழிப்பது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும், முதலீடு செய்வது என்பதை குறித்து எதிலே நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது சிறந்த முதலீடு பார்த்தீங்கன்னாக்க எது என்றால், உங்களை நீங்களே முதலீடு செய்வதுதான் சிறந்த முதலீடு. முதலில் உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? உங்களை நீங்கள் முதலீடு செய்வது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது முதலில் உங்களை அதில் இன்வால்வ் பண்ணணும். உங்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கணும். நீங்கள் முழு மனதோடு கூட அதில் செயல்படணும். உங்களை நீங்கள் முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? பணத்தை அல்ல, முதலிலே உங்களை நீங்களே முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலீடு, அந்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்னால் வெற்றி செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வேதவசனத்தின்படியாக தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த காரியத்தில் வெற்றியை நான் சாதிக்க முடியும். அதை செய்வதற்கேற்ற பலனை எனக்கு கொடுப்பதினாலே என்னை நான் முதலீடு செய்கிறேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளாக முதலிலே வர வேண்டும். புரியுங்களா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல உங்கள் நேரத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். இதை உங்களுடைய நேரம் மிக மிக முக்கியம். நேரம், அதாவது நேரத்தை கொடுக்காம எந்த தொழிலிலும் நீங்கள் விருத்தி அடைய முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும். உங்களுடைய சக்தியை, உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் என்ன செய்யணும், முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? நேரத்தை கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் என்னுடைய முழுவதுமாக என்னுடைய தொழிலில் கவனம் செலுத்தப் போகிறேன் என்று நேரத்தை அதுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. அந்த நேரத்தில் 8 மணி நேரத்தில் என்ற முழு சக்தியை நான் என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன் என்று உங்கள் சக்தியை முதலீடு செய்ய வேண்டும். அந்த 8 மணி நேரம் என்னுடைய அறிவை நான் முதலீடு செய்கிறேன். உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஞானத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலீடு செய்கிறீர்கள். அடுத்ததாக உங்களுடைய சுய நம்பிக்கை இல்லாமல் ஐயோ தோற்று போய் விட்டு ஓடுவேனோ என்ற அவிசுவாசம் இல்லாதபடி உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது சுய நம்பிக்கையை முதலீடு செய்ய வேண்டும். எந்த ஒரு தொழில் நம்பிக்கை இல்லாமல் ஏன்னா இது முன்னுக்கு வருமோ வராதோ தோற்று போயிடும் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்ய முடியாது. உங்களுடைய சுய நம்பிக்கையை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய தொடர்புகள், அதாவது கம்யூனிகேஷன், அதாவது ஒரு தொழில் செய்கிறேன்னா பல இடத்தில் தொடர்புகள் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை ப்ரோமோட் பண்ண முடியும். ஏன்னா அதை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், அநேகர் அதை வாங்க முடியும். அப்போ உங்கள் தொடர்புகள் நன்றாக இருக்க வேண்டும். புரியுங்களா? அப்போ அதற்கு நீங்கள் முதலீடு செய்யணும். நீங்கள் எல்லாரோடும் சண்டை போட்டுக்கொண்டு தொடர்புகள் நண்பர்கள் இல்லை மற்றவர்களிடத்துல அந்த பப்ளிக் ரிலேஷன் நன்றாக இல்லைனாக்கா அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு போய்விட்டது என்றால் உங்கள் முதலீடு வீணாய் போய்விடும். புரியுங்களா? தொடர்புகளிலே நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? அடுத்ததாக அனுபவங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய நிறைய காரியங்களை கற்றிருப்பீங்க பாருங்களேன். அந்த கற்ற அனுபவங்களை நீங்கள் முதலீடு உங்களுடைய காரியத்தில் தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய சிந்தனை ஆற்றல், இன்னும் எப்படியாக இதை நம்ம ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ண முடியும், இதை எப்படி கொண்டு செல்ல முடியும், சிந்திக்க வேண்டும். சிந்தனை ஆற்றல், அதை முதலீடு செய்ய வேண்டும். சிந்திக்கவே இல்லை என்றால் பிரச்சனையில் மாட்டி விடுவீர்கள். புரியுங்களா? அப்போ சிந்தனை ஆற்றலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? அடுத்ததாக ஆக்கப்பூர்வமான மனோபாவம், அதாவது நன்றாக காரியங்களை செய்வதற்கேற்ற ஒரு சமாதானம் உள்ள ஒரு மனதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் அப்பலவன் அடித்துக்கொண்டு மனதில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனை போராட்டங்கள் இப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்க நீங்கள் காரியத்தில் தொழிலில் முன்னுக்கு வர முடியாது. அப்போ நல்ல மனோபாவத்தை வைத்திருக்கணும். ஏன்னா மனதை நன்றாக சுத்தமாக, மனதை நல்ல சமாதானத்தோடு கூட சாந்தத்தோடு கூட எதற்கும் படபட என்று என்ன காரியங்களை செய்யாதபடி, பதறாதபடி, பதறினால் சிதறி போய் விடுவீர்கள். அப்படிப்பட்ட மன இதில் நீங்கள் காரியங்களில் முதலீடு செய்ய வேண்டும். சிக்கல்களை தீர்க்கும் அணுகுமுறை,
பிரச்சனை இல்லாமல் நம்ம தொழில் செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை எப்படியாக ஏன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு அந்த முதலீடு செய்ய வேண்டும். பிரச்சனைகளை எப்படியாக தீர்க்க வேண்டும் என்ற அணுகுமுறை உங்களுக்கு இருக்க வேண்டும். சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அணுகுமுறை. அடுத்ததாக முடிவெடுக்கக்கூடிய திறனை. ஒரு தொழிலில் முடிவெடுக்காமல் தள்ளி போட்டு கொண்டே போனீர்கள் என்றால் நீங்கள் அடுத்ததாக அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு வர முடியாது. பார்த்தீங்கன்னா அதுக்குடைய சொல்யூஷன் ஏன்னா ஷார்ட்டாக இந்த காரியங்களை முடிவெடுக்கக்கூடிய திறனை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? அடுத்ததாக பயிற்சி அளிக்கும் திறன். பார்த்தீங்களா, ஒரே முதல்ல கற்றிருப்பீங்க. அது எப்படியாக இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்திருக்கிறது, செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறது. இதை கொண்டு எப்படியாக பிஸ்னஸை இன்னும் சிறப்பாக தீவிரமாக செய்ய வேண்டும் என்று அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முதலீடுகள் உங்களுடைய பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். புரியுங்களா? அடுத்ததாக மக்கள் தொடர்பு திறன். புரியுங்களா? எவ்வளவு மக்களை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் தொழில்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், அவர்களிடத்தில் அதனுடைய காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ரொமோட் பண்ண முடியும். இப்போ மக்கள் தொடர்பு திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? எவ்வளவு ஜனங்களை நீங்கள் ஏன்னா டாட்டா எடுத்துக்கொள்ளுங்களேன். டாட்டா இந்தியாவில் எல்லாமே குண்டூசி முதல்கள் தேயிலை எல்லாமே செய்கிறாங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஏன்னா அவங்க முதலாளியாக இருந்து வேலைகள் கொடுத்து மக்கள் தொடர்புகள் அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ ஏர் இந்தியா வாங்கியிருக்காங்க. இப்படியாக என்ன காரியங்கள் எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறாங்க. மக்கள் தொடர்புகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? அதே போல் மார்க்கெட்டிங் அறிவு. உங்கள் தொழிலை எப்படியாக மார்க்கெட்டிங் பண்ணுவது, புரியுங்களா என்ற அறிவு உங்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, அதாவது மீடியாக்கள் மூலமாக அதை நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். மார்க்கெட்டிங் அறிவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக விளம்பரப்படுத்துவதில் நிபுணத்துவம். மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஜனங்களை என்ன செய்யணும், எப்படியாக இலகுவாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்வெளி இருக்கிறதா, இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த விளம்பரப்படுத்தக்கூடிய நுணுக்கங்களில் தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய பிஸ்னஸில் நன்றாக நீங்கள் செல்ல முடியும். புரியுங்களா? அடுத்ததாக கட்டுமான திறன். புரியுங்களா? அதை அந்த பிஸ்னஸை நல்லா கட்டி எழுப்பக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாம் அரவணைத்து திறமையான ஆட்களை போட்டு அதை கட்டி எழுப்பக்கூடிய திறனை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். மற்றும் பொறியியல் திறன். புரியுங்களா? மாடர்ன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியெல்லாம் அதில் பயன்படுத்த முடியுமா என்பதில் முதலீடு செய்ய வேண்டும். தொழில்நுட்ப அறிவு. நான் சொன்ன பாருங்க, இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறல ஏஐ, சாட் ஜிபிடி, இப்படிப்பட்ட தொழில்நுட்ப அறிவுகளிலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன செய்யணும், முதலீடு செய்ய வேண்டும். புரியுங்களா? மென்பொருள் திறன். கம்ப்யூட்டர், அதாவது பார்த்தீங்களா இப்போ மென்பொருள் திறன் கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது. அப்போ நம்ம போஸ்டரில் அனுப்ப முடியாது, இமெயில் மின்னஞ்சலில் எல்லாத்தையும் அனுப்பலாம், ஃபைல் அனுப்பலாம், எல்லா காரியங்களும். இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து நகைச்சுவை உணர்வு. புரியுங்களா? நகைச்சுவை உணர்வு மிக மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எப்பயும் சிடுமூஞ்சாக கோவப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் வரக்கூடிய எல்லாருமே ரிசைன்மெண்ட் போகிறாங்கன்னா நீ எப்படி அதை வைத்து தொழில் நடத்துவது? நகைச்சுவை. ஆனால் அதுக்காண்டி எப்பயும் இழிச்சவாயனை போல் இருக்கக்கூடாது. புரியுங்களா? நகைச்சுவையோடு கூட மற்றவர்களை ஏன்னா கோபப்படாத அளவுக்கு தட்டி அவர்களை வேலை வாங்குவதற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல் பேச்சாற்றல். புரியுங்களா? எந்த நேரத்தில் எதை பேசணும், எப்படி பேச வேண்டும் என்ற பேச்சாற்றலில் முதலீடு செய்ய வேண்டும். அடுத்து எழுத்தாற்றல். உங்களுடைய கம்பெனியுடைய காரியங்களை நீங்கள் நல்ல ஒரு டிராஃப்ட் வரைவதற்கு எழுத்தாற்றலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதில் நீங்கள் முதலீடு செய்திருக்க வேண்டும். புரியுங்களா? அடுத்ததாக கலைத்திறன்கள். புரியுங்களா? உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே ஒரு கலைத்திறன்களோடு அதை மக்களுக்கு சென்றடையும்படியாக அந்த கலைத்திறனை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு முதலீடு செய்திருக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு மென்டோர், யோசனை, யோசனை கொடுக்கக்கூடிய
மக்களை நீங்கள் உங்களை சுற்றி வைத்திருக்க வேண்டும். யோசனைகள் மிக மிக முக்கியம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல மென்டோரை நீங்கள் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க ரத்தம், அதாவது நீங்கள் கடின உழைப்பாக உங்கள் வியர்வை சிந்தி உழைக்கும். நான் கஷ்டமே பட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஒரு முதல்ல தொழிலாளியை போல நீங்கள் வேலை பார்த்தா தான் தொழிலாளி உங்களை பார்த்து முதலாளியே வேலை பார்க்குறாருன்னு சொல்லி அவங்களும் கடினமாக உழைப்பாங்க. புரியுங்களா? அதாவது உங்களுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வர ரத்தம், அதாவது கடின உழைப்பு. பார்த்தீங்களா? கண்ணீர் சிந்தி எப்படி அநேகர் முன்னுக்கு வராங்க, அதே போல் ஏன்னா கடின உழைப்பு மிக அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால் முதலில் என்னிடத்தில் என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எதை முதலீடு செய்யணும்? இவ்வளவு காரியம் உங்ககிட்ட தான் இருக்குது. இவ்வளவு காரியம் அடுத்த ஆள்கிட்ட இல்லை. நான் சொன்ன எல்லா காரியம், நேரம், சக்தி, அறிவு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த இவ்வளவு காரியங்களும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு தொழிலே உங்கள் காரியத்தில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அப்படி முதலீடு செய்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் இல்லை லாபத்தை நீங்கள் மற்றற்ற லாபத்தை, அளவில்லாத லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் செயல்படுத்துங்க. கேட்பது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை செயல்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா! சரிங்க, இப்போ கடனை எப்படி திருப்ப அளிக்கக்கூடிய திட்டம், அதை குறித்து நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். வேத வசனத்தின்படியாக சங்கீதம் 37வது அதிகாரம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். வேத வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 2. யார் துன்மார்க்கன்? கடனை வாங்கிட்டு செலுத்தாமல் இருக்கிறவன் தான் துன்மார்க்கன். புரியுங்களா? கடன் வாங்கும்போது ஒழுக பேசி வாங்குவாங்க, ஆனால் கடன் வாங்கிட்டு அதை அடைக்க மாட்டாங்க. அதனால தான் துன்மார்க்கர்கள் தான் கடனை வாங்கிட்டு செலுத்தாமற் போகிறார்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. அப்ப கடன்கள், உங்களுடைய கடன் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இங்கே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. பாருங்கிறோம், இங்கே அந்த ஸ்திரியானவள் கடனை அடைப்பதற்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆலோசனை கொடுக்கிறார். புரியுங்களா? உங்கள்கிட்ட என்ன இருக்கு பாரு, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீரு என்று சொல்கிறார். கடனை தீர்ப்பதற்கு பாருங்க, பார்த்தீங்கன்னாக்க நம்ம கடனை வாங்கிட்டோம்னா அந்த கடனை அடைப்பது சட்ட ரீதியான ஒரு காரியம். கடனை வாங்கிட்டு நீங்கள் கடனை அடைக்காமல் இருப்பது சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியம். கடனை வாங்கிட்டு கடனை அடைப்பதற்கு திட்டங்கள் தீட்டாமல் இருப்பது சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா! தார்மீக சட்டம் என்ன சொல்கிறது? கடனை வாங்கிட்டா கடனை நீங்க அடைத்து தீர வேண்டும். ஹல்லேலூயா! கடன்களை என்ன செய்யணும்னாக்க, நம்ம கடனை வாங்கிட்டா அந்த கடனை என்னால் மேற்கொள்ள முடியும், கடனை நான் அடைத்து தீர்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்ற பொழுதுதான் கடனை வாங்கணும். கடனை அடைப்பதற்கு வழியே இல்லாத போது கடனை நீங்க நினைச்சக்கூடாது, வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா! அப்ப ஒரு கடன் வாங்குவதற்கு முன்பாக நீங்க என்ன செய்ய, தொழில் துவங்குவதற்கு முன்பாக திட்டமிடுவது போல கடன் வாங்குவதற்கு முன்பாக திட்டமிடுதல் வேண்டும். புரியுங்களா? மிக முக்கியமாக திட்டமிடுதல், கட்டுப்பாடு, தியாகம் மற்றும் ஒரே நோக்கம் ஆகியவை அவசியம். கடனை வாங்கும்போது என்னன்னாக்கா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருகிறது, எவ்வளவு கடனை வாங்கினா அதை அடைக்க முடியும், சம்பளத்துக்குள்ள அடைக்க முடியும் என்ற ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கணும். புரியுங்களா? இரண்டாவதாக, கடன் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு கட்டுப்பாடு இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது. வரவுக்கு மீறி செலவு, விரலுக்கேற்ற வீக்கம். ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும். விரலுக்கு மேலே வீக்கம் இருந்துச்சுன்னா விரல் வெடிச்சிடும். புரியுங்களா? அப்போ ஒரு கட்டுப்பாடு, கடன் வாங்குவதில் கூட என்ன இருக்கணும்? கட்டுப்பாடு அவசியம். இரண்டாவதாக, அந்த கடன் அடைப்பது எப்படியாவது அடைப்பேன், கடுமையாக உழைப்பேன் என்ற தியாக எண்ணம் இருக்க வேண்டும். நான்காவதாக, ஒரே நோக்கம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, கடனை எப்படியாவது அடைத்து வெளியே வருவேன் என்ற ஒரே நோக்கம் இருக்கணும். கடனை அடைக்க மாட்டேன், இல்லை கொஞ்ச நாள் கட்ட மாட்டேன் அப்படி நோக்கம் இருக்கக்கூடாது. கடனை அடைத்து வெளியே வருவேன் என்ற நோக்கம், ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டால் தான் கடனிலிருந்து வெளியே வர முடியும். புரியுங்களா? ஒன்று, கடனில் வெளியே வருவதற்கு உனக்கு திட்டம் இருக்க வேண்டும். திட்டத்துக்கு இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், தியாகம் இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதனால்தான் எப்பவும் பாருங்க, முதலில் என்ன செய்யணும், எந்த ஒரு ஓட்டம் நீங்க ஓடுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஓட வேண்டும்.
பந்தயத்தை முதல்ல துவக்க வேண்டும். புரியுங்களா? பின்பு வெற்றி கோட்டை அடைகிற வரை ஓட வேண்டும். புரியுங்களா? ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கேன்னா முதல்ல ஓட்டத்தை ஆரம்பிச்சா தான் வெற்றி கோட்டை என்ன செய்யணும், நீங்கள் அடைய முடியும். வெற்றி கோட்டை தொடர வரை ஓடிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் ஆரம்பித்துட்டு அப்படி நின்றுட்டீங்கன்னா வெற்றி கோட்டை என்ன செய்ய முடியாது. முயல் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுங்களா? ஆரம்பித்த அந்த ஓட்டத்தை வெற்றி கோட்டை அடைகிற வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கடனை அடைப்பதற்குரிய, கடனை வாங்கிட்டோம், அதை எப்படியாவது அடைக்க வேண்டும். அதற்கு முயற்சிகள் எடுத்து காரியங்களை அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, கடனை வாங்கிட்டு பாதியில் விட்டு விடுறாங்க. கடன்காரன் கழுத்தை நெரிக்கிறான். புரியுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. புரியுங்களா? அதனால்தான் இங்கே என்ன சொல்லுகிறனாக்கா, இந்த வேத வசனத்தில் 2 ராஜாக்கள் 4:7 பாத்திரம் இல்லை என்று சொல்வதால் எண்ணெய் நின்று போய்விடுகிறது. இங்கே அந்த ஸ்திரியானவள் ஏன்னா அந்த பக்கத்து வீடு எல்லாம் வாங்கிட்டு பாத்திரங்களை வாங்கிட்டு கொண்டு தன்னை எண்ணெய் நிரப்புறா. இப்போ எல்லா பாத்திரங்களும் அங்கே வீட்டில் கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களும் நிரம்பிடுச்சு. இப்போ பாத்திரம் இல்லை என்று சொன்ன பொழுதுதான் எண்ணெய் அங்கே இருந்தது, அந்த எண்ணெய் நின்று போனது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்போ பாத்திரம் வாங்குவது என்பது வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு உதாரணமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாத்திரங்கள், அதாவது இந்த ஸ்திரீனுடைய காரியத்தில் பார்க்கும்போது அது என்ன செய்யறதுனாக்கா, பாத்திரம் வாங்குவது வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு விசுவாச நடவடிக்கை. ஏன்னா ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, எலிசா தீர்க்கதரிசி, உடனே அவங்க போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஒரு குடத்தில் இருக்கிறது, அநேக குடனை வாங்கிட்டு வர்றது, எல்லா குடமும் நிரம்ப போகிறது. ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு விசுவாச நடவடிக்கையாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போ கடனை என்னன்னாக்கா, கடனை தீர்க்க முடியாது என்ற அவிசுவாசத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். கடனை அடைக்க வேண்டும் என்றால் வாங்கிய கடனை நான் அடைக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு இருந்தால் தான் ஏன்னா நீங்கள் அடைக்க முடியும். ஐயோ நான் எப்படி அடைக்க போகிறேன் என்ற அவிசுவாசமாக இருந்தால் கடனை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. புரியுங்களா? இந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 3 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. புரியுங்களா? பாருங்க, கடன் பிரச்சனை தீங்க எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, என்ன ஆலோசனை கொடுக்கிறார். கடன் பார்த்தீங்களா, போய் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போய் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க, பணம் கொடுங்க, கடன் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கொடுப்பாங்களா? பாத்திரத்தை கேளுங்க, பாத்திரம் கொடுப்பாங்க. ஏன்னா பாத்திரத்தை என்ன செய்யலாம், திரும்பி, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகுது, கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்திரத்தை நம்ம திரும்பி வாங்கிடலாம். கடனை போய் ஒவ்வொரு வீட்லையும் அவள் கேட்டிருந்தா கடன் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னாக்கா அதே போல் எண்ணெயும் என்ன செய்யுது, அங்கே கடன் ஏன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இங்கே பாத்திரம் என்ன செய்கிறது, திரும்ப வரும் என்ற இதில் அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்கிறார்கள். இல்லை ஒருவேளை எண்ணெயே போய் கேட்டிருந்தா எல்லாம் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் பாத்திரம், எம்டி பாத்திரத்தை கேட்டனால தான் எல்லாம் தூக்கி கொடுத்தாங்க. ஏன்னா பாத்திரம் வந்துடும், பாத்திரத்தை போய் நம்ம வாங்கி கொள்ளலாம் என்று. புரியுங்களா? அப்போ நீங்கள் என்னன்னாக்கா கடன் வாங்கியவர்களிடத்தில் போய் பேச வேண்டும். கடனை வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது, கடனை அடைக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க ஃபோன் அடித்தாலும் ஃபோனை எடுக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது நீங்கள் சரியாக அவர்களுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும். புரியுங்களா? அப்போ நீ என்னன்னாக்கா உங்களால் கடன் வாங்கிட்டு கடன் அடைப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் கடன் வாங்கியவரிடத்தில் நீங்கள் போய் பேச வேண்டும். ஐயா, நீங்கள் வார கடனுக்கு கட்ட சொல்லியிருக்கீங்க, என்னால் மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம், அதனால் வார வாரம் என்னால் கட்ட முடியாது, நான் மாதமாக கட்டுகிறேன் என்று அவர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தருகிறேன் என்று நீங்கள் பேச வேண்டும். புரியுங்களா? ஏன்னா கடன் வாங்கும்போது நீங்கள் கூச்சப்படலை. இப்போ கடனை அடைக்கும் போது அதை எப்படி அடைப்பேன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. உங்கள் வாய் தானே, இந்த வாயினால தான் அவர்கிட்ட போய் ஐயா கொடுங்க, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் கூச்சப்படாமல் கடன் வாங்கினீங்களே. இப்போ கடனை அடைப்பதற்கு வாரமாக கட்ட முடியாது, மாசமாக கட்டுறேன்னு சொல்வதற்கு கூச்சப்படக்கூடாது. புரியுங்களா? இல்லாட்டி கடன்லேருந்து வெளியே வர முடியாது. அப்புறம் என்ன செய்யணுனாக்க, நீங்கள் ஐயா வட்டி அதிகமாக இருக்குது, வட்டியை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க என்று கேட்கலாம். புரியுங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணுனாக்க, இந்த முயற்சிகள் எல்லாம் அசட்டை பண்ணக்கூடாது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வார்கள்? புரியுங்களா? கடனை அடைக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ
நீங்கள் என்ன செய்யணாக்கா, கடன் வாங்கி விட்ட முதல்ல $500 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனாக்கா கொடுக்க முடியலனா, ஐயா நான் ஒரு $300 கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது அந்த கடன்காரங்க ஏதோ பணம் வருகிறது, ஏன்னா அப்படியாவது கடன் அடைப்பாளே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, கீழே இறங்கி வருவார்கள். புரியுங்களா? அப்போ சிறிய தொகை, அது கொஞ்சம் தொகையாக இருந்தாலும், ஏன்னா நாட்கள் கொஞ்சம் கூட ஆனாலும் சுத்தமாக பணம் கட்டாமல் இவனை போய் தேடி சத்தம் போட்டு சண்டை போட்டு அந்த காரியத்துக்கு ஏதோ பணம் வருகிறது, கொஞ்சம் நாட்களில் அடைத்து விடுவார்கள் என்று மனம் இறங்குவார்கள். புரியுங்களா? அப்போ மிக மிக முக்கியம், கடனை வாங்கிட்டீங்க, அதை அடைக்கக்கூடிய நேர்மை மிக முக்கியம். அதை குறுகிய நாட்களை அடைக்க முடியவில்லை என்றாலும் சற்று அதிக நாட்களை கேட்டு அந்த சொன்னப்பட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்களே அதில் நேர்மையாக இருக்கணும். புரியுங்களா? அது நேர்மை தவறிட்டீர்கள் என்றால் கடனை திருப்பி அனுப்ப முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த கடன் உங்களுக்கு கொடுத்தவர்கள் இவங்களை இலக்கை விரும்பாம ஏதோ இவங்க நமக்கு பணத்தை கட்டி அடைக்குவதற்கு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றாங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று உங்களுக்காக மனம் இறங்குவார்கள். ஹல்லேலூயா. இதன் மூலமாக நீ என்ன செய்ய முடியும், கடனை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப கடனில் இருக்கிறவங்க எப்படி உங்க சம்பளத்தை பிரிக்க வேண்டும் என்றால், இப்ப 100% ஒரு சம்பளத்தில் என்ன செய்யணும்னாக்கா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க $100 $10 கர்த்தருக்கு என்று நீங்க விதைக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு நீ கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் இடங்கொள்ளாமல் போட்டும் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மல்கியா 3:10 பார்க்கிறோம்ல, வேத வசனத்தின்படி 10% பார்த்தீங்கன்னாக்கா தேவனுக்கு ஒதுக்கி வைத்து விடுங்கள் கர்த்தருக்கு என்று. 10% ஏன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா $100 $10 $10 கர்த்தருக்கு, $10 சேவிங்ஸ்க்கு, மீதி $20 கடனை அடைப்பதற்கு. பார்த்தீங்களா? $20 வச்சு கடனை எது அடைக்க வேண்டும் என்று. அதே போல மீதி 60% நீங்க என்ன செய்யணும்னாக்க உங்களுடைய குடும்பத்தை என நடத்துவதற்கு 60% $60 நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடனை எப்படி தீர்க்க முடியும் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். புரியுங்களா? கவனித்தீர்களா? முதல்ல என்ன செய்யணும்னாக்க எப்படி சம்பாதிப்பது, எப்படியாக வருமானத்தை பெருக்குவது, எப்படி முதலீடு செய்வது, எப்படியாக கடனை அடைப்பது என்பது குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். அதுதான் $100 வைத்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வர்றேன். புரியுங்களா? அப்ப நீங்கள் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு டேபிளேஷன் நீங்க போட்டுக்கணும். புரியுங்களா? போட்டுட்டு முதலிலே சின்ன தொகை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட $20 கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு $2000 வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை முதல் அடைக்கணும். இன்னொட்டு 5000 10,000 இந்த 3 பேரில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த $2000 ஒருத்தர் கடன் வாங்கினா மாதம் குறைவாக இருக்கிற அந்த கடனை முதல்ல அடைக்கணும். அப்போ அடைக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதுக்கடுத்ததாக இருக்க குறைவாக அதை கட்டில் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கணும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை, அப்போ கடனே கொஞ்சம் 3 கடன் இருந்தது, இப்போ 2 கடன் ஆயிடுச்சுன்னு ஒரு கடன் தான் இருக்குது, அதையும் சீக்கிரம் அடைப்புங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். புரியுங்களா? அதனால சின்ன தொகையை முதலில், அதுக்கடுத்த தொகையை அடுத்து கடன் அடைக்கணும், அதுக்கடுத்து பெரிய தொகையை அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா? புரோஜனமாக இருக்குதா? வேத வசனத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் வருகிற காரியங்களில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நேரம் நமக்கு இல்லாத காரணத்தினாலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். எப்படியாக இந்த பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை காண வேண்டும் என்று உங்களுக்கு தொடர் போதனையாக போய்த்து கொண்டு வருகிறேன். இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அவரோட பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது இயேசுவே, அதாவது பிதாவானவரே, உம்முடைய குமாரன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினீர், அவரே உலக இரட்சகர், என்னுடைய இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவரே என் தெய்வம் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து கடனிலிருந்து எல்லாம் வெளிவருவதற்கேற்ற பலனை கொடுப்பார். உங்களுக்குள் இயேசு இருப்பதினாலே அவர் உங்களை பலப்படுத்தி எல்லா காரியங்களையும் வெற்றியும் ஜெயித்து கர்த்தர் கொடுப்பார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.